Very good morning, good afternoon, good evening to all. This is Gopinath Ganesan. In this video, we will discuss about how to solve the question number 19, 20 and 21 in accountancy subject for class 12 Tamil Nadu State Board. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கொஸ்டின் நம்பர் 19, 20 அண்ட் 21. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன், கொஸ்டினை ஒரு சீட்லேயும் ஆன்சரை இன்னொரு சீட்லேயும் தரப்போகிறோம். ஏன்னா கொஸ்டின் நம்பர் பெருசாக இருக்குது, புக்கில் இருக்க ஃபாண்டை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பெருசாக போட்டோம்னா நீங்கள் செல்ஃபோனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 19. Compute capital fund of Salem Sports Club as on 1/4/2019. என்ன ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கான்னு பாருங்க. கேபிட்டல் ஃபண்டு கேட்டிருக்காங்க. கேபிட்டல் ஃபண்டுன்னா என்ன சார்? கேபிட்டல் ஃபண்டுனாலும் கேபிட்டல்னாலும் ஒன்று தான். அப்போ நமக்கு கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோமா சார்? ஆமாம், கேபிட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன டைட்டில்? நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவ்வளோதாங்க. ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் இதை என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல்னு சொல்லுவோம். இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதனால் இங்கே என்ன சொல்கிறோம்? அந்த கேபிட்டல்ங்கிற வேர்டுக்கு பதிலாக கேபிட்டல் ஃபண்டுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். கேபிட்டல் எப்படி சார் கண்டுபிடிப்போம்? டோட்டல் அசெட். டோட்டல் அசெட் minus total asset minus liabilities. Total asset minus liabilities. அது நம்ம என்ன சொல்லுவோம்? கேபிட்டல். இங்கே என்ன பண்ண போகிறோம்? அதே தான். இங்கே என்ன பண்ண போகிறோம்? டோட்டல், இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் அசெட் மைனஸ் liabilities என்ன நமக்கு கிடைக்க போகிற? கேபிட்டல் ஃபண்ட். இதில் முக்கியமாக ரெண்டு வேர்டு கண்டுபிடிக்கணுங்க. ரெண்டு வேர்டை ரொம்ப அதிகமாக கவனிக்கணும். என்னென்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வேர்டு கேபிட்டல்ங்கிற வேர்டு. என்னது? கேபிட்டல். ஸோ கேபிட்டல் சைடு ஃபண்டுன்னு ஒன்று வருங்க. இங்கே இருக்குது ஃபண்டு. ஃபண்டு அப்படின்னு எப்போல்லாம் கொடுத்துட்டாங்களோ ஃபண்டுங்கிறதுல என்னம்மா மென்ஷன் பண்ணும்? கேபிட்டல் சைடு மென்ஷன் பண்ணும். இன்னொரு வேர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எப்போ கொடுக்குறாங்களோ, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன அர்த்தம்? நம்ம பணத்தை இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நமக்கு அதுங்கிறது இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதையும் நம்ம எங்கே மென்ஷன் பண்ணோம்? இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் சைடு, ஃபண்டுங்கிறத லயபிலிட்டி சைடு. அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ பார்ப்போம். இப்போ கொஸ்டின் ரைட். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 19. கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் as on 1/4/2019. டேட் கொடுத்துட்டாங்க 1/4/2019. தென் பர்டிகுலர்ஸ் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், computer, subscription outstanding for the year 2018-19, subscription received in advance for 2020, price fund investment, cash in hand, cash at bank. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது? இதில் ஒரு 3, 4, here 4, ஒரு 8 இன்ஃபர்மேஷன். இதை அனலைஸ் பண்ணுங்கள். அசட்டாக இருந்தால் அசெட் சைட், லயாபிலிட்டிஸ் தான் லயாபிலிட்டி சைட். 99% சம் ஓவர். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட் அசெட். அது ஒரு மெஷினரி மாதிரி. எக்யூப்மெண்ட்டுங்கிறது அது ஒரு மெஷினரி. அப்போ அதோட லைஃப் எப்படி இருக்கும்? மோர் தென் 1 இயர் இருக்கும். மோர் தென் 1 இயர் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாமே அசெட்டு. அது அசெட். அப்போ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் என்ன எங்கே மென்ஷன் பண்ணோம்? அசெட் சைட். அப்போ என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31/3/2019. என்ன டேட் கொடுத்துருக்கு? 1/4/2019. இதுக்கு முன்னாடி டேட் என்ன இருக்குது? க்ளோசிங் 31/3/2019 ஒன்று தான். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட்டோட டைட்டில் நினைக்கணும். பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31/3/2019. லயாபிலிட்டிஸ் அமௌண்ட், அசெட் அமௌண்ட். ஏன் சார் 2 அமௌண்ட் இருக்குது? அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா இன்னர் காலத்தில் போட்டு நெட் அமௌண்ட்டை அவுட்ரு காலத்தில் போடுறதுக்காக அமௌண்ட் என்ன பண்ணுறோம்? 2 காலம் போட்டிருக்கோம்.
இருக்கும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. கொஸ்டின்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். எக்யூப்ங்கிற வேர்டு இருக்குது. அசெட். இது அசெட்டு. அசெட் சைடு எழுதுறீங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் 30,000. 30,000. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இங்கே வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் இருக்குது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருங்கிறது வாங்கிட்டோம். எவ்வளோக்கு? 25,000 இருக்குது. அதோட லைஃப்பை கேளுங்க. எவ்வளோ லைஃப் இருக்கும்? லைஃப்னு என்ன சார்? புரியல சார். ஒரு வருஷத்துக்கு மேலே அதை நீ யூஸ் பண்ணுவியா? ஆமாம் சார், கம்ப்யூட்டருங்கிறது ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறது எல்லாமே அசெட்டுங்க. அது எல்லாமே அசெட். அப்போ அசெட் சைடு எழுதிடுங்க. கம்ப்யூட்டர். எவ்வளோ கம்ப்யூட்டர்? 25,000. பா, 2 அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து 3வது அக்கௌண்ட் வாங்க. 2 முடிஞ்சிருச்சு. 3வது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2000. இங்கே 18, 19 2 இயர் கொடுத்துருக்கு சார். என்ன சார் பண்ணுறது? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 இயர் கொடுத்தா 2வது இட் மீன்ஸ் பின்னாடி என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். என்ன இருக்குது? 19. அப்போ கரண்ட் இயர் என்ன? 19. அப்போ இது எதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது? 19. ஸோ இருக்குது, நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? கரண்ட் இயருக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்? பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசெட் லயபிலிட்டி இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம பணம் இது நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருந்தால் அதை கேட்கக்கூடிய ரைட்ஸு நமக்கு இருக்கு. நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருந்தால் அது நம்மளோட அசெட். எப்போ வேணுமாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நமக்கு கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. உரிமை இருந்தால் அது அசெட். அப்படியே ஆப்போசிட்டு, அடுத்தவங்க பணம் நம்மக்கிட்ட இருந்தால் என்ன பணம்? அடுத்தவங்க பணம் நம்மக்கிட்ட இருந்தால் அது லயபிலிட்டிஸ். இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2019னா சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு இன்கம். மெம்பர்ஸ் நமக்கு தர வேண்டிய பணம். நமக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வராமல் வெளியில் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, வராமல் இருக்குது. அப்போ ரிசீவ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்கா? இருக்குது. அதனால் அசெட்டுங்க. நம்ம பணம் வெளியில் இருக்குது. எவ்வளோ? 5,000. நம்ம பணம் வெளியில் இருக்கிறதுனால அது என்னென்னு சொல்லுவோம்? அவுட்ஸ்டாண்டிங். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 5,000. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2020. 19, 20 இருக்குது. 2வது இருக்கிற இயர் தான் எடுத்துக்கணும். அப்போ 20. கரண்ட் இயர் 19. அடுத்த வருஷத்து பணத்தை இப்போவே வாங்கிட்டோம். அப்போ ரைட்ஸ் நமக்கு எப்போ தான் வரும்? அடுத்த வருஷம் தான் வரும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கா, அடுத்த பணம் நம்மகிட்ட இருக்கா? அப்போ பார்க்கணும். அடுத்த வருஷத்துக்கானது இப்போயே வாங்கிட்டோம் சார். அப்போ அடுத்தவங்க பணம் நம்மக்கிட்ட இருக்கு. அடுத்தவங்க பணம் நம்மக்கிட்ட இருந்தால் அது லயபிலிட்டிஸ். லயபிலிட்டி சைட் போட்டுருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் எவ்வளோ? 8,000. அடுத்து பாருங்கள், இங்கிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ப்ரைஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டுங்கிற வேர்டு வந்தாவே ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது? 10,000. அந்த 10,000 ஃபண்டு பண்ணியிருக்கோம். எதுக்கு? ப்ரைஸ்க்கு. ப்ரைஸ்க்காக மட்டும்தான் நீ ஸ்பெண்ட் பண்ணணும், வேறு எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தாவே லயபிலிட்டிஸ். வேறு எதுக்கும் நீ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ப்ரைஸ் ஃபண்டு நல்லா நான் வச்சுங்க. ஃபண்டுங்கிற வேர்டு வந்தாவே லயபிலிட்டிஸ். FUNT ஃபண்டு லயபிலிட்டிஸ். அப்போ லயபிலிட்டி சைட் போட்டுருங்க. ப்ரைஸ் ஃபண்ட் 10,000. சரிங்க சார். அடுத்து ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஃபண்டை நீயே கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறார், இந்த பணத்தை ப்ரைஸ் ஃபண்டுக்கு தான், ப்ரைஸ் கொடுக்க தான் வச்சுட்டு போகிறேன். மேட்ச் எப்போ கண்டெக்ட் பண்ண போகிறோம்? அடுத்த வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஏப்பா கையிலே வச்சுருக்க? அந்த பணத்தை என்ன பண்ணு? இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணு. இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தையும் கொடுத்துருவாங்க. உனக்கு 2 கிடைக்கும். எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியோ அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும். ப்ளஸ்ஸு அது இல்லாமல் என்ன கிடைக்கும்? வட்டி, இன்ட்ரெஸ்ட்டும் உனக்கு கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணியிருப்போம்? 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி என்ன பண்ணியிருப்போம்? இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த பர்டிகுலர் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணமோ அது கிடைக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ நம்ம பணம் இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை திரும்பி கேட்கக்கூடிய ரைட்ஸ் உனக்கு இருக்கு. அந்த கம்பெனியிலிருந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உனக்கு இருக்கு.
அதனால பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் அவர் ரைட்ஸ். என்ன பண்ணுங்க, அசெட் சைட் எல்லா ரைட்ஸும் எங்கே மென்ஷன் பண்ணுவோம், அசெட் சைட். அசெட் சைட் போட்டுருங்க 10,000. முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்து பாருங்க என்ன இருக்கு, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். என் கையில் இருக்கக்கூடிய பணம், இன்னொன்று என் பணத்தை பேங்க்கில் வச்சுருக்கேன். அப்போ பேங்க்கில் இருக்கக்கூடிய என்னுடைய பணம், என் கையில் இருக்கு என் பணம், அது ரெண்டுமே உன்னுடைய பணம். அதை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உனக்கு இருக்கு. எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் கூட பிளான் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உனக்கு இருக்கு. அது உன்னுடைய ரைட்ஸ் எல்லாமே அசெட், உன்னுடைய ரைட்ஸ் எல்லாமே அசெட். ஏன் அசெட் சைட் கரண்ட் அசெட்டில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் அண்டு கேஷ் அட் பேங்க். ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே அசெட் சைடு எழுதிடுங்க. இப்போ என்ன சார் பண்ணிட்டோம், ஸோ சம் இருக்குது, சம்மில் இருக்கிறது அசெட்லாம் அசெட் சைடு எழுதிட்டோம், லயாபிலிட்டிஸ்லாம் லயாபிலிட்டி சைடு எழுதிட்டோம். அடுத்து என்ன சார் பண்ணணும், டோட்டல் ஆஃப் அசெட், டோட்டல் ஆஃப் லயாபிலிட்டிஸ். அசெட்டோட டோட்டல் எவ்வளோன்னு பாருங்கள் சார், 98,000 சார், 98,000 அசெட்டோட டோட்டல் சார் எழுதிடுங்க. லயாபிலிட்டிஸ் டோட்டல் லயாபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 10 + 8 சார், டோட்டல் 18,000 சார், டோட்டல் 18,000. ஸோ 99% சம் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் அசெட் அண்ட் லயாபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல்னு சொல்லுவோம். எங்கே, ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் ஃபண்டு. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் சொல்லுவோம், கேபிட்டல் ஃபண்ட். எப்படி சார் கண்டுபிடிக்கணும், டோட்டல் அசெட் எடுத்துங்க 98,000 சார், மைனஸ் லயபிலிட்டிஸ் எவ்வளவு 18,000. இதை டிடேட் பண்ணுங்க, டிடேட் பண்ணால் 80,000. வாட் இஸ் ஆன்சர், 80,000. ஓகே, கேபிட்டல் ஃபண்டு இப்படி தான் கண்டுபிடிக்கும். சம் நம்பர் 19 ஓவர். இன்னும் எத்தனை சம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம், இன்னும் 2 சம் இருக்குது. வாங்க அந்த 2 சம்மும் பார்ப்போம். கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக தெரியுங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேட் சீட்டில் போட்டிருக்கோம். அப்போ தான் நமக்கு என்ன இருக்கும், தெளிவாக புரியும். கொஸ்டின் நம்பர் 20. From the following receipt and payment account and from the information given below. அப்போனா receipt and payment account, அதுக்கு கீழே சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து என்ன கேட்டிருக்காங்க, prepare income and expenditure account for the year ended 31st March 2000, 31st December 2018 and the balance sheet as on that date. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கேட்டிருக்காங்களா, கேபிட்டல் ஃபண்ட் கேட்டிருக்காங்களா, பேலன்ஸ் ஷீட் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ். அப்போ 2 ப்ரிப்பேர் பண்ணும். என்னென்ன, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு பேலன்ஸ் ஷீட். ஓகே, வாங்க ரிசீட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். டு பேலன்ஸ் brought down, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஓப்பனிங் பேலன்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் 3 years, entrance fees, okay, general donation, sale of sports material, miscellaneous receipt. Then here rent, entertainment expenses, furniture, sports material purchase, match expenses, investment made, balance carried down, cash in hand, cash at bank. Okay, then so sum ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேர் கிவன் கேபிட்டல் ஃபண்ட். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, கொஸ்டினில் கேபிட்டல் ஃபண்டு கொடுத்தா, கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துட்டாங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அண்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு இருக்குங்க. நீங்கள் நல்லா நான் வச்சு, நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர், நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இருக்கீங்க. 1 இயருக்கான பால் வாங்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இயர் ஸ்டார்ட் ஆகுது, உங்கள்கிட்ட பால் எவ்வளோக்கு இருக்குது, 3,000க்கு பால் இருக்குது. அது 10 பத்தா, டெய்லி என்ன பண்ணுறோம், நிறைய டீம் வருது, நிறைய விளாட்றாங்க. 1 இயர் ஃபுல்லாக விளாடணும், அது பத்தாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பால் வாங்குறீங்க. இங்கே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோக்கு, 13,000க்கு. ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது, 3,000 இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ வாங்குகிறோம், 13,000 வாங்குகிறோம். அப்போ எவ்வளோங்க கையில் இருக்கணும் சார், ஏற்கனவே எவ்வளோ சார் இருந்துச்சு, 3,000க்கு இருந்துச்சு சார். அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ ஒரு 13,000க்கு வாங்குகிறேன் சார். அப்போ வாங்கினா 13 + 3 16,000 ஒர்த்துள்ள பால் நம்ம கையில் இருக்கணும்.
அதானே லாஜிக், அதானே கரெக்டு, ரைட். 16,000 இருக்கணும். வாங்க பார்ப்போம் இங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ட்டு. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் சோர்ஸ் மெட்டீரியல் வெறும் 5,000 தாங்க கொடுத்துருக்காங்க. 16,000 தான் இருக்கணும், ஆனால் எவ்வளோ தான் இருக்குது, 5,000 தான் இருக்குது. பேலன்ஸில் என்ன சார் ஆச்சு சார், பாலு சார் அடிச்சிருப்போம் சார், கிழிஞ்சிருக்கும், உடஞ்சிருக்கும், தொலைஞ்சு போயிருக்கும், அதானே இருக்கும். உடஞ்சி போயிருக்கும், தொலைஞ்சு போயிருக்கும், இல்லை கிழிஞ்சிருக்கும். அதுக்கு எப்படி சார் சொல்கிறது, அதை எப்படி சார் சொல்கிறது, அது அக்கௌண்ட்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கன்சம்ஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். அதை நம்ம பயன்படுத்திட்டோம், அதை என்ன பண்ணிட்டோம், நம்ம பயன்படுத்திட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். அது அக்கௌண்டிங் டேர்மில் எப்படி எழுதுறது, கன்சம்ஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளவு இருந்துச்சு. ஓப்பனிங்கில் 3,000 இருந்துச்சு சார், அப்புறம் எவ்வளோ சார் வாங்கினா 13, டோட்டல் 16 இருக்கணும். எவ்வளோ தான் இருக்குது, 5னா பேலன்ஸ் இருக்க 11,000 யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க 11,000 என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் கொடுத்துருக்காங்க. ரைட், வேறு என்ன இருக்குது, அவ்வளோதாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவ்வளோதான். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண என்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கணும். ப்ரிப்பேர் பண்ண என்ன ரூல்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம், திரும்ப ஒரு தடவை பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள். ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா, இங்கே இருக்குது. இந்த ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸையும் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸையும் இக்னோர் பண்ணிவிடுங்க, ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸு இங்கே இருக்கிறதையும் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸையும் விட்டுடுங்க. ஒன்று. ரெண்டாவது, கரண்ட் இயர் என்னன்னு பாருங்கள், 18. ஸோ இந்த கரண்ட் இயருக்கு ரிலவெண்ட் இல்லாமல் இங்கே பாருங்கள் 17, 19 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, 17 இருக்குது, 19 இருக்குது. நான் கரண்ட் இயரெல்லாம் விட்டுடுங்க, நான் கரண்ட் இயரை விட்டுருவோம். ஓகே சார். 2. மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் அசட் சைடு லயாபிலிட்டி சைடு எதெல்லாம் வருமோ அதெல்லாம் விட்டுருங்க. அசட் சைடு லயாபிலிட்டி சைடு எதெல்லாம் வருமோ அதெல்லாம் விட்டுருங்க. அது பேலன்ஸ் ஷீட்டில் எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணலாமா, இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். எந்த இயர்க்குன்னு பாருங்கள், 31 டிசம்பர் 2018. என்ன கேட்டிருக்காங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டைட்டில் போட போகிறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், டெபிட் சைட் கிரெடிட் சைட், 31/12/2018. ஹியர் எக்ஸ்பெண்டிச்சர், ஹியர் இன்கம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இங்கே வாங்க கொஸ்டின் வாங்க. கொஸ்டினில் 2 இருந்துச்சுன்னா 2 பேலன்ஸ், 2 சப்ஸ்கிரிப்ஷன், தென் 2 என்ட்ரன்ஸ் ஃபீஸ். கொஸ்டினில் 2 இருந்துச்சுன்னா, இட் மீன்ஸ் ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் 2 இருந்துச்சுன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதும்போது என்ன எழுதணும், பைன்னு எழுதணும். அதே மாதிரி கொஸ்டினில் பைன்னு இருந்துச்சுன்னா, கொஸ்டினில் பைன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் எழுதும்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதும்போது என்ன எழுதணும், 2ன்னு எழுதணும். ரைட்டா, எழுதிடும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ரிசீப்ட் சைடு எழுதிங்க. ரிசீப்ட் சைட் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ரிசீப்ட் சைடு இருக்கலாம் 2 இடத்துல தாங்க வரும். ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு வரணும். அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயாபிலிட்டி சைடு, வேறு எங்கேயும் வராது. பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் வரவே வராது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வராது. அப்போ 2 சான்ஸ் தான். இந்த ரிசீப்ட் சைடு இருக்கிறதுல 2 சான்ஸ் தான். எங்கே வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இன்கம் சைடு அல்லது பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைடு. சரி, பேலன்ஸ் ஷீட்டில் வரணும். ரைட், கவனிங்க. ஸோ இந்த சைட் பாருங்கள். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் அசெட் சைடு வரணும், அதை விட்டுருங்க. தென் ஹியர் ஓப்பனிங் பேலன்ஸு, ஓப்பனிங் பேலன்ஸ் ஹியர் ஓப்பனிங் பேலன்ஸ்னால் ஓப்பனிங் பேலன்ஸில் கேஷ் இன் ஹேண்ட், பேலன்ஸ் ஷீட்டில் இது க்ளோசிங் பேலன்ஸ். தென் ஹியர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ என்ன இயர் இருக்குது, கரண்ட் இயர் என்னன்னு பாருங்கள். கரண்ட் இயர் 18. இங்கே என்ன இருக்குது, 17, 18, 19. கரண்ட் இயருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோ, பேலன்ஸில் விட்டுருங்க. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் 17 வராது, 18 வரும், 19 வராது. ஏன்னா கரண்ட் இயர் எவ்வளவு, 33,000. அதை எழுதிக்கிங்க. இங்கே என்னென்னு இருக்குது, 2 இருக்குது. 2 இருந்தால் பைன்னு எழுதணும். 2 இருந்தால் எழுதணும், பை சப்ஸ்கிரிப்ஷன், பை சப்ஸ்கிரிப்ஷன் 33,000. நெக்ஸ்ட்டு
என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நார்மல் இன்கம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ங்கிறது நார்மல் இன்கம். அது என்ன பண்ணுங்க, ரெக்கரிங் இன்கம் இங்கே எழுதிடுங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 6000. ஒன் பை ஒன்னாக பாருங்க. அடுத்து ஜென்ரல் டொனேஷன். ஸ்பெசிஃபிக்னா தான் லயபிலிட்டிஸ், இது ஜென்ரல் டொனேஷன். அப்போ இன்கம் சைட் எவ்வளவு 7000. அந்த 7000 இங்கே எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்கு, சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இங்கே பாருங்க, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 13000 இருக்கு. தென் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் க்ளோசிங். இப்போ ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்து இங்கே பர்ச்சேஸ் கொடுத்துருந்தா இங்கே என்ன இருக்கு, சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா, சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா மெட்டீரியல் வெளியே போகுது, பணம் உள்ள வருது. மெட்டீரியல் வெளியே போகுது, பணம் உள்ள வருது. அது என்ன பண்ணுங்க, எங்கே மென்ஷன் பண்ணுங்க, இன்கம் சைட் மென்ஷன் பண்ணுங்க. இன்கம் சைட் மென்ஷன் பண்ணுங்க. தென் மிஸ்லேனியஸ் ரிசீப்ட். மிஸ்லேனியஸ் ரிசீப்ட்னு இருக்கு. ரிசீப்ட்னா பணம் உள்ள வருது. ஸோ அதை எங்கே என்ன பண்ணுறோம், இன்கம் சைட் இங்கே எழுதிட்டோம் 500. அப்போ என்ன லாஜிக், இதை ஃபுல்லாக படிங்க. இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். பணம் உள்ளே வந்தால், இந்த கரண்ட் இயர் இருக்குல்ல, கரண்ட் இயருக்கு ஃபுல்லாக உள்ளே வந்துச்சு அப்படின்னா இன்கம். கரண்ட் இயரில் பணம் வெளியில் போகுது, கரண்ட் இயரில் பணம் வெளியில் போகுது. இதோட பெனிஃபிட்டு இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இதோட பெனிஃபிட்டு இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம், ரெவன்யூ பேமெண்ட். அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரெவன்யூ பேமெண்ட் சொல்லுவோம். நார்மலாக ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். அதில் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைட் மென்ஷன் பண்ணுவோம். இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைட். ரைட். இங்கே பாருங்கள், ரெண்ட். இந்த 12 மாதத்துக்கு ரெண்ட் கொடுப்போம். அப்போ அதோட பணம் என்ன ஆகுது, வெளியே போகுது. ஒன்று அதோட பெனிஃபிட்டு இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்தோட சரி, அவ்வளோதான். அப்போ இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. சார் ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா எவ்வளோ மேலே இருக்கோ அது அசெட் சைட் போட்டிருக்கேன்னா அது என்ன பண்ணும், அசெட் சைட். ரைட். ரெண்ட்டு இங்கே. என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த வருஷத்துக்கானது என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த வருஷத்துக்கானது. அது நார்மல் எக்ஸ்பென்சஸ். நார்மல் எக்ஸ்பென்சஸ்னால என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைட். எக்ஸ்பெண்டிச்சர் சைட். ரைட். அடுத்து என்ன சார் இருக்குது, ஃபர்னிச்சர். அது ஒரு அசெட். ஃபர்னிச்சருங்கிறது அசெட்டு. அதை எங்கே மென்ஷன் பண்ணோம், எல்லா அசெட்டையும் எங்கே மென்ஷன் பண்ணோம், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் விட்டுடுங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும், எழுதிடுங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம். ரைட். அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு, இந்த வருஷம் அடிஷ்னலாக எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்குது, அது போக பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே கன்சியூம். அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 3000. சரி சார், இது போதுமா, பத்தாது சார், நிறைய பேர் விளையாடுறாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் வாங்கியிருக்கீங்க. பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்கு, 13000. அப்போ ஏற்கனவே போன வருஷம் இருந்தது 3000, அது 10,000 இந்த வருஷம் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, 13000. அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும், மொத்தமாக எவ்வளோ வரணும், 16,000 ப்ளஸ் 13 + 3 16,000. அது போக இந்த வருஷம் கையில் எவ்வளோ தான் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் கையில் எவ்வளோ தான் இருக்குது, 5,000. அப்படின்னா பேலன்ஸில் என்ன சார் ஆச்சு, ஏற்கனவே 3 இருந்துச்சு, இப்போ 13 வாங்கினா மொத்தம் 16 இருக்கணும் சார், 5 தான் இருக்குது. பேலன்ஸ் என்ன ஆச்சு கேட்போமா, சார் விளாண்டாங்க சார், அதனால் தொலைஞ்சிருச்சு, கிழிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்கும், அது டேமேஜ் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னது, யூஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளவு, 11,000 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம். தென் கொஸ்டின் பாருங்கள், வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். மேட்ச் எக்ஸ்பென்சஸ். மேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, பணம் நம்மளை விட்டு வெளியில் போயிருக்கு. பணம் நம்மளை விட்டு வெளியில் போயிருக்கு, அது எக்ஸ்பென்சஸ். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 12,000. மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 12,000. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் கொஸ்டினை பாருங்கள், கொஸ்டினை பார்த்தா எடுத்திருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸு விட்டுட்டோம், அசட் சைடு வர வேண்டியது. ஸோ 17, 19 விட்டுட்டோம், ஏன்னா அது நான் கரண்ட் இயர். தென் எல்லா ரிசிப்டையும் பார்த்தோம், எல்லா பேமெண்ட்டும் பார்த்தோம். எந்த அக்கௌண்ட்லாம் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடோ அல்லது லயாபிலிட்டி சைடு வருமோ அதெல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்,
பணம் உள்ளே வந்தால் இன்கமோ வெளியில் போனால் எக்ஸ்பெண்டிச்சரும் எழுதிட்டோம். ரைட். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் வேறு என்ன இருக்குன்ட்டு ஏதாவது விட்டுருக்குமான்னு பாருங்கள். கேபிட்டல் ஃபண்டு பேலன்ஸ் ஷீட்டில் போட வேண்டியது. ஓப்பனிங் ஸ்டாக் கன்சிடர் பண்ணிட்டோம். க்ளோசிங் ஸ்டாக்கு 2 இடத்துல வர வேண்டியது. பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்று போடுவோம். இங்கே நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், இந்த 5000 கன்சிடர் பண்ணிட்டோம், டிடைட் பண்ணி இங்கே போட்டுட்டோம். ஓகே, அவ்வளோதான். சம் 99% ஓவர். இப்போ என்ன பண்ணோம், இன்கம் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா, டோட்டல் இன்கம் எவ்வளவு, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு கண்டுபிடிங்க. டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் இன்கம் 47,500. 47,500. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பாருங்கள். டோட்டல் அவுட்ரு காலத்தில் தான் போடணும், அதான் 2 காலம் போட்டோம். ஸோ எவ்வளோ இருக்குன்ட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். 45,200. 45,200. ஸோ இப்போ இது 2ல் எது அதிகம்னு பாருங்கள். இன்கம் 47, எக்ஸ்பெண்டிச்சர் 45. சார் இன்கம் தான் சார் அதிகம். அப்போ இன்கம் பணம் உனக்கு நிறையா வந்திருக்கு, கொஞ்சமாக செலவு பண்ணியிருக்க, அப்போ உன் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும். என் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் அதுக்கு பேர் கிராஸ் ப்ராஃபிட் அல்லது ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஆனால் என்ன சொல்லக்கூடாது, ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது. இங்கே என்னென்னு சொல்லுவோம், சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னு சொல்லுவோம், சர்ப்ளஸ். அது எந்த சைடு போடணும், இந்த 2 பேலன்ஸில் எந்த சைடு பேலன்ஸு, எந்த சைடு டோட்டல் கம்மியாக இருக்கோ, எந்த சைடு டோட்டல் கம்மியாக இருக்கோ எங்கிட்ட இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, அங்கே சர்ப்ளஸ்ன்னு எழுதுங்க. எழுதிட்ட சார். அமௌண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கணும், ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி கண்டுபிடிக்கணும், இது 2ல் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிருங்க. ஹையஸ்ட் அமௌண்ட் 47,500 மைனஸ் லோயஸ்ட் அமௌண்ட் 45,200. வடது வெளியே 2,300. சார் சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஹைலைட் பண்ணிக்கிங்க. ஏன் சார் திரும்ப யூஸ் பண்ண போகிறோம், இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் எப்படி சார் போடணும், டைட்டில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31/12/2018 liabilities asset. தென் கொஸ்டின் தான் எப்போவுமே ஆன்சர் என்ன பண்ணணும், கொஸ்டினை போய் தான் பார்க்கணும். கொஸ்டின் போங்க. 20 இங்கே பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸை விட்டுருங்க, ஓப்பனிங்கில் போடணும். தென் சப்ஸ்கிரிப்ஷன் 17, 18. ஸோ 17 என்ன பண்ணியிருப்போம், 17ல் போட்டிருப்போம். 18ல் எங்கே போட்டிருக்கோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போட்டுட்டோம். தென் 19 அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் இயர் என்னன்னு பாருங்கள், கரண்ட் இயர் 18. அப்போ என்ன வாங்கியிருக்கோம், 19க்கு வாங்கியிருக்கோம். அடுத்த வருஷத்துக்கு வாங்க வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷமே வாங்கி நீ உன் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், உனக்கு இன்னும் ரைட்ஸ் வரவே இல்லை. அப்போ அடுத்தவங்க பணம் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வருஷம் வாங்க வேண்டிய பணத்தை இப்போயே வாங்கி கையில் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம், அடுத்தவங்க பணம் உங்ககிட்ட இருக்கு, அது உன்னுடைய பணமே அல்ல. அப்போ அது உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, லயாபிலிட்டி. லயாபிலிட்டி சைட் போட்டுரு. அப்போ அடுத்த வருஷம் பணம் எவ்வளோ இருக்குது, 16,000 இருக்குது. அதை என்ன பண்ணிடுங்க, இங்கே போட்டுருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் எவ்வளோ, 16,000. தென் கொஸ்டின், எப்போவே கொஸ்டின் தான். கொஸ்டின் 1 by 1 பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சார் எழுதிட்டேன் சார், விட்டுருங்க. ஜென்ரல் டொனேஷன் ஏற்கனவே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிட்டேன் சார், எழுதிட்டா விட்டுடு. சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அதுவும் எழுதிட்டேன் சார், விட்டுடு. மிஸ்லேனியஸ் ரிசீப்ட் அதுவும் எழுதிட்டேன் சார், விட்டுடுங்க. இந்த ரிசீட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு இடத்துல தான் வரணும், 2 இடத்துல எழுதக்கூடாது. ரெண்ட்டு எழுதியிருப்ப, விட்டுரு. என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அதுவும் எழுதிட்டீங்க, விட்டுருங்க. ஃபர்னிச்சர் அசெட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் சார், எழுதலை. ஏற்கனவே எழுதுனியா இல்லையா, இல்லை. அப்போ இப்போ எழுதிடு. ஃபர்னிச்சருங்கிறது அசெட், 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுவேன். அசெட் சைடு எழுதிடுங்க, அசெட் சைடு எழுதிடுங்க, ஃபர்னிச்சர். தென் அடுத்து கொஸ்டின், ஒவ்வொரு தடையும் கொஸ்டின்லேருந்து தான் பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஸோ ஒரு பெரிய டேபிளே போட்டு எழுதினீங்க, ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ் லெஸ் க்ளோசிங். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இன்றைக்கி எவ்வளோ தான் கையில் இருக்குது, 5,000. அது நமக்கு அசெட் அங்கே மென்ஷன் பண்ணுது. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளோ, 5,000. ரைட், எழுதிட்டேன் சார். அடுத்து என்ன பண்ணணும், இங்கே பாருங்க, கொஸ்டின்லேருந்து வாங்க.
மேட்ச் எக்ஸ்பென்சஸ் ஏற்கனவே எழுதிட்டோம் சார். எக்ஸ்பென்சஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு சார் அசெட்டுன்ட்டு அப்படியே விட்டுட்டோம் சார், எழுதவே இல்லை சார். பரவாயில்ல, இங்கே எழுதிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுடைய அசெட்டு, நமக்கு ரைட்ஸ் இருக்குது, எழுதிட்டோம் சார். ரைட். அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து 1 by 1 பாங்க. அடுத்து என்ன இருக்குது? கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். என் கையில் இருக்கக்கூடிய பணம், என் பேங்கில் இருக்கக்கூடிய பணம், அது நம்மளுடைய அசெட்டு. எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணலாம், நம்ம பணம் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். அது நம்மளுடைய அசெட்டு. அசெட் சைடு எழுதிடுங்க. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம்? எல்லாம் அசெட் எழுதிட்டோம். இட் மீன்ஸ் கொஸ்டினில் இருக்கிறது ஃபுல்லாக எழுதிருக்கோம். தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது? கேபிட்டல் ஃபண்டு. கேபிட்டல் ஃபண்டுங்கிறது கேபிட்டல், அவ்வளோதான். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கே வரணும்? லயபிலிட்டி சைடு. அதை எழுதிடுங்க. எழுதியாச்சு சார். வேறு என்ன இருக்குது? அட்ஜஸ்ட்மெண்ட்டை செக் பண்ணுங்க, வேறு எதாவது விட்டுட்டியான்னு பாருங்கள். எழுதியாச்சு. ஓப்பனிங் ஸ்டாக் வராது, ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் போடணும். க்ளோசிங் ஸ்டாக் எழுதியாச்சு. அவ்வளோதான் சார். சம்ம ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்? ஃபுல்லாக படிச்சுட்டு எல்லாம் எழுதிட்டோம். ஓகே, திரும்ப ஆன்சருக்கு வாங்க. இங்கே ஃபஸ்ட்டோடு ப்ரிப்பேர் பண்ணிங்களா? என்ன அக்கௌண்ட்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் உங்களோட ரிசல்ட் என்ன? அதோட ஃபைனலாக எதுக்கு கண்டுபிடிச்சிங்க? சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சிருக்கா சார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பணம் வந்திருக்கு, செலவு பண்ணியிருக்கீங்க, செலவு போக மீதி இருக்கிறது. அது என்ன பண்ணும்? சர்ப்ளஸ். மீதி பணம் இருந்தால் எதோட ஆட் பண்ணும்? கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணணும். டெஃபிஷியன்சி என்ன பண்ணணும்? டிடெக்ட் பண்ணணும். ஓகே, ஆட் சர்ப்ளஸ் எவ்வளோ? 2300. 30 + 2300 ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 32,300. 32,300. இப்போ அசெட் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம், லயபிலிட்டிஸும் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் ஆஃப் அசெட். அசெட்டை ஃபுல்லாக டோட்டல் பண்ணுங்கள், எவ்வளவு வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 48,300. இங்கே பாருங்கள், 16 + 32 ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்கள். இதோட டோட்டல் எவ்வளோன்னு பாருங்கள். 38,300. சாரி, 48,300. 48,300. Now total asset equal to total liabilities. Total asset equal to total liabilities. Tally ஆயிடுச்சு. Tally ஆயிடுச்சுன்னா 99.99% சம் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம். ஸோ லாஸ்ட் சம். லாஸ்ட் சம் 20. சம் நம்பர் 20. ஸோ 20 பாருங்கள் எப்படி போடுறது அப்படின்ட்டு. 21. லாஸ்ட் சம் 21. From the following receipt and payment account. From the following receipt and payment account of Aircard Youth Association. Aircard Youth Association. Prepare income and expenditure account. Income and expenditure account for the year ended 31st March 2019 and the balance sheet as on the date. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் தேவையில்லை. ஸ்டாக் ஆஃப் புக்கு 1/4/2000. ஓப்பனிங் புக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ். சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டியது இருக்குது, இன்னும் வராமல் இருக்குது. Stock of stationery on 1/4/2018. 1/4/2018 1,200 and 31/3/2019 2000. Opening stationery, closing stationery. Last sumல பார்த்த மாதிரி என்ன பண்ணோம்? Opening, add purchase, less closing. சரிங்களா? இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? சம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. நேர் டைட்டில் income and expenditure account. Income and expenditure account. So title ready பண்ணிக்கிறோம். Income and expenditure account, debit side, credit side. Then here expenditure, here income. Then question ஒவ்வொன்றுமே question பார்த்தா அப்படியே போகிறோம். So opening balance விட்டுடுங்க. Government grant for purchase of books. Government grantனா எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் என்ன கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன மட்டும்தான் பண்ணும்? புக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணும். கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்குனா புக்கு வாங்கிறதுக்கு மட்டும்தான். அப்போ ஸ்பெசிஃபிக்கு. அப்போ எங்கே வரணும்? பேலன்ஸ் ஷீட், லயபிலிட்டி சைட். பேலன்ஸ் ஷீட், லயபிலிட்டி சைட். கவனிங்க. ஸோ என்ன பண்ணுங்கள்? சைமல்டேன்ஸாக இது ரெண்டு மெத்தட். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. எது ஓப்பன் பண்ணிட்டோம்? நம்ம அசெட்டும் பேலன்ஸ் ஷீட், அசெட், லயபிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு? கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்கு. புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
அப்போ லயாபிலிட்டி சைடு அதை போட்டுருங்க. கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக். சரிங்க சார். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 24,000. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது என்னது? நார்மலாக இருக்கக்கூடிய இன்கம் என்னென்னு இருக்குது? டூன் இருக்குது. அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன எழுதணும்? பைன்னு எழுதணும். இயர் பை சப்ஸ்கிரிப்ஷன். தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்ட்னா, எனக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வராமல் இருக்கு. நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருக்குது. அதை வாங்க வேண்டிய ரைட்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த ரைட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். 1760 26,500. அப்போ மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 26,500. 24,800 வாங்கிட்டேன். இன்னும் வாங்காமல் எவ்வளோ இருக்குது? 1,700. அப்போ அந்த 1,700 வாங்க வேண்டிய ரைட்ஸ் எனக்கு இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அதை 20 வாங்கலாம். இந்த எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அசெட். ரைட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் என்னது? எல்லாமே நமக்கு அசெட். அது என்ன பண்ணுவோம்? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அசெட் சைட் போடுங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் அசெட் சைட். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ 1 by 1 தான் வரும். எங்கே இதில் பார்க்குறோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போகிறோம். அட்மிஷன் ஃபீஸு நார்மல் இன்கம். அட்மிஷன் ஃபீஸுங்கிறது அளவு நார்மல் இன்கம். அது நம்ம இங்கே போகிறோம். எங்கே? இன்கம் சைடு அங்கே டூன் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோங்க? பைன்னு போடுறோம். அட்மிஷன் ஃபீஸ். வேறு என்ன இருக்குது? கொஸ்டின் 1 by 1 வாங்க. அட்மிஷன் ஃபீஸ். ப்ரைஸ் ஃபண்ட் ரிசீப்ட். இங்கே ப்ரைஸ் ஃபண்ட் அவார்டு இருக்குது. அப்போ ரிசீப்ட் எங்கிட்ட எழுதிடுங்க. எக்ஸ்பென்சஸில் அவார்டு எழுதிடுங்க. ப்ரைஸ் ஃபண்ட் ரிசீப்ட் பணம் உள்ள வரும். எவ்வளவு? 6,000. பணம் உள்ளே வரதெல்லாம் இன்கம் சைடு. பணம் உள்ளே வரதெல்லாமே என்ன பண்ண போகிறோம்? இன்கம் சைடு. ப்ரைஸ் ஃபண்ட் ரிசீப்ட். ஸோ எவ்வளோக்கு வாங்குகிறோம்? 6,000. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு. கவனிங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட் 2 விதமாக கொடுக்கலாம். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து பேமெண்ட் சைட் கொடுத்தா எக்ஸ்பென்சஸ். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து ரிசீப்ட் சைட் கொடுத்தா இன்கம். பேங்க்கில் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு பணம் உள்ளே வருது. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் நியூஸ்பேப்பரை சேல் பண்ணுறோம். நியூஸ்பேப்பர் வெளியே போகுது, பணம் உள்ளே வருது. சேல் ஆஃப் நியூஸ்பேப்பர் 1,100. தென் 1 by 1 பாருங்கள். வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த சைட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தென் இங்கே சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், நார்மல் எக்ஸ்பென்சஸ். பணம் வெளியில் போகுது. அப்போ எங்கே மென்ஷன் பண்ணுவோம்? பணம் வெளியில் போனால் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டோம். 2 சேலரி 2 ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஏன்? இங்கே பைன்னு இருக்குது. ஸோ ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லேருந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதும்போது என்ன எழுதணும்? 2 இருந்தால் பைன்னு இருந்தால் 2. பை புக் பர்ச்சேஸ்டு. அது அசெட் சைடு வரும்போது பார்த்துக்கலாம், விட்டுருங்க. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ். அப்போ என்ன ஆகுது? ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பணம் வெளியில் போகுது. இந்த ஸ்டேஷ்னரி என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்தா லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்? ஸ்டேஷ்னரி கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேஸ். அதோட எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிக்கிங்க. தென் வேறு என்ன பண்ணுறோம்? 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1,200 + 1,800 3,000 less closing stock. Listen. Stationery opening stock add purchase less closing stock. 3,000 minus 2,000. Closing stock means less closing stock. 3,000 minus 2,000 balance 1,000. Then வேறு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்டேஷனரிக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பணம் வெளியில் போகுது நம்மளோட. அப்போ எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் அவார்ட்னா ப்ரைஸ் கொடுக்குறோம். ப்ரைஸ் கொடுக்கும்போது என்னாகும்? பணம் வெளியில் போகும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் பணம் வெளியில் போகும், இன்கம்லாம் பணம் உள்ள வரும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ 99% முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இன்கம் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். டோட்டல் இன்கம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இன்கமோட
டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 37,700. 37,100. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 29,300. 29,300. அப்போ அடுத்து ஒரு கேள்வி கேளுங்க. டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதில் எது அதிகம்னு பாருங்கள். டோட்டல் இன்கம் தான் அதிகம். இன்கம் அதிகமாக இருந்தால் சர்ப்ளஸ். அப்போ எங்கே கம்மியாக இருக்குது? எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. அந்த சைடு எழுதிடுங்க. கம்மியாக இருக்க சைடு என்னென்ன எழுதுறோம்? சர்ப்ளஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? டோட்டல் இன்கமில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி. டோட்டல் இன்கம் எவ்வளவு? 37,100 மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 29,300. பேலன்ஸ் இருக்கிறது சர்ப்ளஸ் 7,800. 7,800. தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் லயபிலிட்டிஸ். சரி, ஓகே. ஸோ 1 by 1 பாருங்கள். சம்மை பாருங்கள். சம்மில் ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்கு ஏற்கனவே எழுதிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன், அட்மிஷன், ப்ரைஸ் ஃபண்டு, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, சேல் இதெல்லாம் எழுதிட்டோம். விட்டுருங்க. இங்கே சேலரி எழுதியாச்சு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எழுதியாச்சு, புக் எழுதலை. புக் பர்ச்சேஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 15,000. இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வாங்கின புக்கு 15,000 15,000. ஏற்கனவே புக்கு எவ்வளோ இருக்குது? ஸ்டாக் ஆன் புக்கு 9,200. அப்போது ஏற்கனவே இருந்த புக்கு 9,200, இப்போ வாங்கியிருக்கிறது 15,000. இது ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக இருக்கும். அது எப்படி எழுதுன்னு பாருங்கள். புக் ஓப்பனிங் பேலன்ஸ். புக்கு ஏற்கனவே இருந்தது எவ்வளவு? 9,200க்கு இருந்திருக்கு. அது இல்லாமல் இந்த வருஷம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் அதையும் ஆட் பண்ணிக்குவோம். அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? 2 புக்குமே ஆஃபீஸில் இருக்கும். 2 புக்குமே ஆஃபீஸில் இருக்கும். ஏற்கனவே இருந்தது, இப்போ வாங்கினது மொத்தமாக இருக்கிறது. மொத்தமாக இருக்கிறது. ரைட். வேறு என்ன இருக்குது? ஸ்டேஷ்னரி எழுதியாச்சு, நியூஸ் பேப்பர் எழுதியாச்சு, ப்ரைஸ் ஃபண்ட் எழுதியாச்சு. கடைசியில் இருக்குது பேலன்ஸ் கேரி டவுன். அது போக என் கையில் பணம் எவ்வளோ இருக்குது? 9,900. அதனுடைய அசெட் நான் என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், எனக்கு உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அப்போ அது ஒன்று அசெட்டு. அசெட் சைடு எழுதிடு. அசெட்டாக இருந்தால் அசெட் சைடு எழுதிடுங்க. கேஷ் இன் ஹேண்ட். சார் வேறு என்ன சார் இருக்குது? அட்ஜஸ்ட்மெண்ட்டை படி. ஓப்பனிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு, கேபிட்டல் அது. அப்போ என்ன எழுதுவோம்? கேபிட்டல்லாம் எங்கே எழுதுவோம்? லயபிலிட்டி சைடு. ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே எழுதிடுங்க. எவ்வளோ வேல்யூ? 20,000. குட். அடுத்து ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். புக்கு ஏற்கனவே எழுதியாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்ட். எனக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வராமல் இருக்குது. அதை வாங்க வேண்டிய ரைட்ஸ் எனக்கு இருக்குது. ரைட்ஸ் எல்லாமே அசெட். ரைட்ஸ் எல்லாமே அசெட். எவ்வளவு? 2,000. தென் ஸ்டேஷ்னரி. க்ளோசிங் பேலன்ஸு ஸ்டேஷ்னரி. இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க க்ளோசிங் ஸ்டேஷ்னரி. இன்றைக்கி என் கையில் எவ்வளவு ஸ்டேஷ்னரி இருக்குது? 2,000. அதனுடைய அசெட். நான் என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்? இந்த 2,000 நெக்ஸ்ட் இயர் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் இயர் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்? என்னுடைய ஸ்டேஷ்னரி நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன். இவ்வளோ ஸ்டேஷ்னரி இருக்குன்னு அர்த்தம். ரைட். அடுத்து என்ன பண்ணுவோம்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதோட ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். மொத்தமாக இன்கம் எவ்வளோக்கு வந்திருக்கு? 37,100. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது? 29,300. இது போக பேலன்ஸ் என் கையில் எவ்வளோ இருக்குது? 7,800. அது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கமில் டோட்டல் இன்கம், டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி இருக்கக்கூடிய இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போக மீதி இருக்கக்கூடிய இன்கம். அதை என்ன பண்ணுவேன்? எப்படி வேணுமாலும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனுடைய ரைட்ஸ். ஓகேவா? அதெல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணணும்? யார் போட்டிருக்கா? கேபிட்டல். அப்போ ஓனருக்கு கொடுக்கணும். அது கேபிட்டல் மாதிரி. அதை என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணணும். கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணணும். லிசன் ஹியர். அது யாருக்கு போக வேண்டியது? கேபிட்டல் ஃபண்டுக்கு. கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணிவிடுங்க. டெஃபிஷியன்சியாக இருந்தால் என்ன பண்ணணும்? டிடெக்ட் பண்ணணும். டெஃபிஷியன்சியாக இருந்தால் என்ன பண்ணாத? டிடெக்ட் பண்ணணும். 30,000 + 7,000 27,000. இப்போ பாருங்கள், டோட்டல் அசெட். டோட்டல் அசெட் எவ்வளோன்னு பாருங்கள். டோட்டல் அசெட் 37,800. டோட்டல் லயபிலிட்டிஸ் 37,800. இது ரெண்டும் என்ன ஆச்சு? டேலி ஆகிடுச்சு. ஓகே, ரைட். இங்கே பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். போட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும்? இதோட டோட்டலாக ஆட் பண்ணி போட்டுருங்க. டேலி ஆகிடும். இதோட இதை ஆட் பண்ணி இங்கே போட்டுருங்க. ரைட். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஸோ பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகும்? இந்த கேபிட்டல் ஃபண்டோட சேர்த்து போடணும். இந்த 80 இந்த 18 ஆட் பண்ண என்ன ஆகிடும்? 98 ஆகிடும். 98. ஸோ ஆல்வேஸ் பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகும்? டோட்டல் அசெட் ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டிஸ். டோட்டல் அசெட் ஈக்குவல் டு டோட்டல்
liabilities. Thank you.